அப்பொழுது ஒரு அடர்ந்த புதர் பகுதியில் ஒரு எறும்பு புற்று இருப்பதைக் கண்டனர். அதிலிருந்து ஒரு பாம்பு வெளியே வந்து படம் எடுத்து தரையில் 3 முறை அடித்து சிலையை நிறுவ வேண்டிய இடத்தை காட்டியதாம். அதன்பின் ஊர் மக்கள் அந்த இடத்தை தோண்டி சுத்தம் செய்தனர். அதைத் தொடர்ந்து வலையில் இருந்து எடுக்கப்பட்ட மரத்துண்டு ஒன்று வரப்பட்ட பீடம் அமைத்தனர். அதன் மேல் அம்மன் சிரசை நிறுவி அம்மனை எழுத்தருள செய்து செங்கழுநீர் அம்மன் என்று திருநாமம் இட்டு அழைக்க ஆரம்பித்தனர். ஆலயம் அமைய வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டிய அந்த பாம்பு புற்றுக்கோவிலுக்குள் இடையே போய் வந்து கொண்டிருந்தது. அடிக்கடி அன்னையின் திருமேனியில் ஏறி அணிகலன் போல் சுற்றி கொண்டே காட்சி தந்தது. இதனால் அந்த நாகத்தையும் தெய்வம் சின்னமாகவே கருதி மக்கள் வழிபட ஆரம்பித்தனர். சில காலங்கள் கழித்த பிறகு பீடமும் சிரசு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருவறையில் தேவதாரு மரத்தால் தேவியின் முழு உருவமும் அமைக்கப்பட்டது. இந்த கோயிலோட அமைப்பு பல நூற்றாண்டுகளாக ஒரு சிறிய குடிசையில்தான் இருந்ததாம். படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய கோவிலாக உருவெடுத்து கோவில் முன் கோபுரம், சற்று மதில்கள், பிரகாரம், மண்டபம், அழகிய கதை சிற்பங்கள் என்று அழகுற காட்சி தருகின்றனர். அன்னை 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு திசை பார்த்தவாறு அருள்பாலிக்கிறாள். அன்னையின் திருக்கரங்களில் உடுக்கையாம், கபாலம், வாள், கப்பறை ஆகியவை உள்ளன. தொடக்கத்தில் இந்த செங்கழுநீர் அம்மனை மீனவ மக்கள் வணங்கி வழிபட்டு வந்தனர். பின்னர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள மக்களும் செங்கழுநீர் அம்மனை தங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோயில் தேர் உருவாக்கப்பட்டு, மேலும் புதுச்சேரி மாகாணத்தில் கோவில் தேர் கொண்ட முதல் கோவில் இது என்றும் குறிப்பிடத்தக்கது. இங்கு நடக்கும் தேர் திருவிழாவை புதுச்சேரி கவர்னர் தேர் வடத்தை இழுத்து தொடங்கி வைத்து இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. தீராத நோய்கள் அகலும், கண் பார்வை கோளாறு நீங்கும், திருமண பேரும் குழந்தை பேரும் கிடைக்க வேண்டி வருபவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இந்த அம்மன் விளங்குகிறார்கள். அன்னையை நாடும் ஒரு பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக 6 வெள்ளிக்கிழமைகள் வீரமாப்பட்டினம் திருக்கோலமாக பூண்டி 5ஆம் வெள்ளியன்று தேர் திருவிழா நடைபெறும். 6ஆம் வெள்ளியன்று முத்துப்பல்லக்கு திருவிழா நடைபெறும். அலங்கரிக்கப்பட்ட தேரில் செழுங்கதிர் நீர் அம்மன் திருவீதி உலா வருவார்.